ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணியா? ஏடிஎம்கேல 2 பிளவா பிரிஞ்சு இப்போ டிவிகே பக்கம் ஒரு கும்பல் போகுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்த வண்ணம் வந்துட்டே இருக்குது. எதை எடுத்து பேசுறதுன்னே தெரியல. ஏகப்பட்ட நியூஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லையும் சரி, ஏடிஎம்கேல குறிப்பாக ஏடிஎம்கேலையும் சரி, உட்கட்சியில் ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் அவங்க எம்எல்ஏ பதவியை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கு எஸ்பி வேலுமணி தலைமையில் கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் எடப்பாடி அவர்கள் தலைமையிலிருந்து எஸ்பி வேலுமணியையும் அவர்கள் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் சொல்லி சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்படி ஏடிஎம்கேல 2 அணியா 2 பேரும் மாறி 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 குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. என்ன நடந்தது? எதுக்காக இந்த பிரச்சனை? எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது? இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும், அதே போல் 26 எம்எல்ஏக்கள் தனது கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும்தான் இப்போ அவங்ககிட்ட இருக்குது. அடிப்படை உறுப்பினரும் ஏடிஎம்கேவை சார்ந்து எம்எல்ஏ அப்படிங்கிற பொறுப்பும் தான் இப்போ அவங்ககிட்ட இருக்குது. கட்சியின் அனைத்து பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்காங்க. எப்படி கட்சியின் அனைத்து பொறுப்புகள் இருந்தும் நீக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை முற்றியது அப்படிங்கிறத மொத்த டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் யூடியூப் அல்காரிதம் உங்ககிட்ட அழகாக கொண்டு உங்கள் முன்னாடியே காட்டும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேர்தலுடைய முடிவிலிருந்தே நம்ம வந்துடுவோம். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு யாருக்குமே பெரும்பான்மை என்பது கிடைக்கல. டிவிக்கு அதிக சீட்டில் ஓன் பண்ணியிருந்ததுனால அவங்க ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டிருந்தது. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 5ஆம் தேதியிலேயே ஏடிஎம்கேல 2 பிளவாக பிரிகிறதுக்கான அந்த கருத்து வேறுபாடுன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணி 2 பேரும் கூட்டணி போட்டு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறாரு. வெளியிலிருந்து திமுக ஆதரவு தரப்போகுது. கட்சியில் எந்த விதமான பங்கும் கொள்ள போகிறதில்ல. அதாவது அமைச்சர் பதவி எதுவும் டிஎம்கே கேட்க போகிறதில்ல. ஆனால் ஏடிஎம்கேவோட ஆட்சி, இபிஎஸ் தான் முதலமைச்சர் அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாஸில் ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிற விதமாக என்ன நடந்துருச்சு அப்படின்னா 12ஆம் தேதி இப்போது சிவி சண்முகம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் சொல்லியிருந்தார். எப்போது 2 நாளைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை இதை பேசுகிறாரு சிவி சண்முகம் அவர்கள் பேசுனது அதுக்கு முன்னாடி இருந்தே கட்சியில் இந்த மாதிரி 2 பிளவாக பிரிய போகுது, கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, கட்சி வெளியிலிருந்தும் பிரச்சனை ஏடிஎம்கேவுக்கு அப்படிங்கிற தகவல் பரவிட்டு தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டைம் பொதுவெளியில் ஒரு மீடியா முன்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா சிவி சண்முகம் தான் ஃபஸ்ட்டில் பொதுவெளியில் பேசுகிறாப்புல. சட்டமன்ற எம்எல்ஏ பதவியேற்பு விழா நடந்துட்டு இருந்தது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வெளியே ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி ஏடிஎம்கே இந்த மாதிரி டிஎம்கேவோட அலைன்ஸில் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருந்ததுனால தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு தனி அணியாக வந்திருக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அதே போல் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த கூட்டத்தில் நம்ம கட்சி இப்போ நடந்து முடிந்த எலெக்ஷனில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. ஸோ நம்ம ஒரு வலிமையான நம்ம கட்சியை புத்துயிர்ப்போடு வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஆளுங்கட்சியோடு இப்போ நம்ம அதிகார பவரில் இருக்கிற கட்சியோடு தான் நம்ம கூட்டணி வச்சுக்கணும். ஸோ அதனால் இப்போ இருக்கிற கூட்டணியிலையும் விட்டுட்டு நம்ம ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்றத மென்ஷன் பண்ணி அங்கே நான் சொன்னதாகவும் அங்கே நான் பேசினேன் அப்படின்றத ப்ரெஸ் மீட்டில் சிவி சண்முகம் பேசியிருந்தார். அதே போல் அந்த டைம்லேயே ஏடிஎம்கேவை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. ஏடிஎம்கேவை புத்தியூர் கொண்டு எழ வச்சு அதை மீண்டும் சிறப்பாக செயல்பட வைக்கிறது தான் எங்கள் நோக்கம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அதே ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு அடுத்து ஒரு 1 ஹவர்லேயே கட்சி தலைமையிலிருந்து இந்த சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாம் கண்டித்து ஒரு மிக முக்கியமான கடுமையான கண்டனம் கட்சி தலைமையிலிருந்து வெளியாகுது. இதெல்லாம் நடக்கிறது செவ்வாய்க்கிழமை நடக்குது. நேற்று புதன்கிழமையான நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது டிவிகேவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதை சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆளுநர் சொல்லியிருந்தார். நேற்று வரைக்கும் அது டைம் கொடுத்துருந்தாரு. நேற்று டிவிகேவுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா, ஃப்ளோ டெஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஃப்ளோ டெஸ்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னா ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை நடந்த கூட்டத்துக்கு பிறகு 2 அணியாக பிரிஞ்சிருக்காங்கல்ல, சிவி சண்முகம் தலைமையிலான அணியை விஜய் அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார். அதே இதில் அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை விஜய் அவர்கள் சந்தித்து பேசுகிறாரு. ஈவினிங்காக சட்டமன்ற கூட்டத்தொடரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தனியாக பேசுகிறாரு. காலையில் ஃப்ளோ டெஸ்ட்டு சட்டமன்றத்தில் நடக்குது. சட்டமன்றத்தில் 144 வாக்குகள் பெற்று டிவிக்கு அரசு தொடர வேண்டும் அப்படிங்கிற வாக்கெடுப்பு நிறைவேறுது, வெற்றி பெறுது. அஜித் ஒரு நிமிஷம், எப்படி 144? அவங்க ஜெயிச்சதே 108 தானே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அவங்க ஜெயிச்சது டிவிக்கே ஓன் பண்ணது 108 சீட்டு தான். ஆனால் அதில் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. பெரம்பூர் மட்டும்தான் எம்எல்ஏவாக கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ 107 தான் கணக்கு. அதுலேயும் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டிக்கிட்டு வென்ற ஒரு ஓட்டில் திருப்பத்தூர் டிவிகே எம்எல்ஏ வின் பண்ணார்.
ஒரு ஓட்டில் டிஎம்கே வேட்பாளரான பெரிய கருப்பன் தோக்குறாப்புல அவர் ஹைகோர்ட்டில் வழக்கை மூவ் பண்ணுறாரு. வழக்கை போட்டதும் அந்த கேஸில் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய, அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த உத்தரவு வருது, நாளைக்கு நடக்கக்கூடிய புதன்கிழமை நடக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் திருப்பத்தூர் எம்எல்ஏ வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்துருச்சு. அப்போ 106 தான் அவங்களுடைய டிவிகேவுடைய ஸ்ட்ரென்த்து. டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து சிபிஎம், சிபிஐ, விசிகே, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் ஆதரவுக்கு தெரிவித்து டிவிகேவுக்கு 119 டிவிகே ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை வந்து 119 இன்க்ரீஸ் ஆணுச்சு. 119 ஆதரவுகள் தான் வந்திருக்கணும். ஆனால் 144 வாக்குகள் பெற்று தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்னா, ஏடிஎம்கே ரெண்டாக உடஞ்சி, அதாவது ரெண்டு பிரிவுகளாக பிரிஞ்சு எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஒரு அணியாகவும், எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு அணியாகவும் வாக்களிச்சிருக்காங்க. எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய 26 எம்எல்ஏக்கள் வந்து அந்த தீர்மானத்தை, விஜய் அவர்களுடைய டிவிகே ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்ற அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 26 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இபிஎஸ் தலைமையில் அவரோட ஆதரவு எம்எல்ஏக்களை வந்து 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க 22 பேரும் வந்து இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிச்சிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த சட்டமன்ற குழு கூட்டத்தில் கொறடாவா கிருஷ்ணமூர்த்தியும், சட்டமன்ற குழு தலைவராக என்னையும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே போல் நாளைக்கு நடக்கக்கூடிய டிவிகே அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் நம்ம எல்லாருமே வந்து எதிர்ப்பாக வாக்களிக்கணும் அப்படிங்கிறத கொறடா மூலியமாக, அதாவது கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடாவாக நாங்கள் நியமித்தோம், அவர் மூலியமாக கட்சியினுடைய 47 எம்எல்ஏக்களுக்கும் நாங்கள் தெரிவிச்சிருந்தாலும் இந்த கொறடாவினுடைய உத்தரவை மதிக்காமல் இந்த 26 எம்எல்ஏக்களும் செயல்பட்டுருக்காங்க. இது வந்து கட்சியினுடைய நலனுக்கும் கட்சிக்கும் வந்து துரோகம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். கட்சியின் கொறடாவோட உத்தரவையும் மதிக்கலை, நாங்கள் வந்து பதிவு தபால், ஜிமெயிலு, நார்மல் மெசேஜு, இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலிமா எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் 47 எம்எல்ஏக்களுக்கும் இந்த தீர்மானத்தின் போது நம்ம ஏடிஎம்கே சார்பில் எல்லாருமே எதிர்ப்பாக தான் வாக்களிக்கணும் அப்படின்றத நாங்கள் எல்லாத்துக்குமே தெரிவிச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நடந்த வாக்கெடுப்பில் 26 எம்எல்ஏக்கள், எஸ்பி வேலுமணி தலைமையில் 26 எம்எல்ஏக்கள் அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஆதரவு தெரிவித்து வாக்களிச்சிட்டாங்க. இது கட்சிக்கு துரோகம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம சிவி சண்முகம் கொடுத்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது சிவி சண்முகம் என்ன பேசியிருந்தாருன்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு தனி கூட்டம் போட்டிருந்தாங்கல்ல, அதாவது எஸ்பி வேலுமணி அவங்க வீட்டில் கூட்டம் நடந்ததில் அங்கே வந்து சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, துணைத் தலைவராக ஹரி என்பவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, கொறடாவாக விஜயபாஸ்கர் அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாங்களும் வந்துட்டு கொறடாவான விஜயபாஸ்கர் மூலிமா 47 எம்எல்ஏக்களுக்கும் டிவிகே ஆட்சி தொடர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நம்ம ஆதரவாக தான் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து 47 எம்எல்ஏக்கும் எல்லாமே அறிவிச்சிருந்தோம். ஆனால் 22 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் தலைமையிலான அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களான 22 எம்எல்ஏக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிச்சிட்டாங்க. அவங்க கட்சியினுடைய விதிகளை மீறி செயல்பட்டாங்க, கொறடாவின உத்தரவை மதிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. இதில் யார் சொல்கிறது உண்மை பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே போல் இபிஎஸ் அவர்களிடம் எதிர்ப்பு வாக்களித்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை பாயும் சார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறதுக்கு அவங்க பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த திருத்தமாக வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு போயிட்டு அன்னைக்கு நேற்றே வந்து 26 எம்எல்ஏக்களினுடைய கட்சி பதவி எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய 26 எம்எல்ஏக்களும் கட்சியினுடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. திரும்ப இன்னைக்கு வந்து சிவி சண்முகம், இவங்க எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இவங்க பேசும்போது வந்து 11/5 அன்றைக்கே வந்து அந்த கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அன்னைக்கிலேருந்தே யாரையும் நீக்கவும் முடியாது, யாரையும் சேர்க்கவும் முடியாது, அதனால் பொதுச் செயலர் எங்களை நீக்கினது செல்லாது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு எஸ்பி வேலுமணி அவர்கள். அதே போல் இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியின் கொறடா உத்தரவை மீறி செயல்பட்ட 26 எம்எல்ஏக்களை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் தலைமையில் சபாநாயகருக்கு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி, அதாவது விஜயபாஸ்கர் உத்தரவை மீறி 22 எம்எல்ஏக்கள், இபிஎஸ் உட்பட 22 எம்எல்ஏக்கள் வந்து மீறி செயல்பட்டாங்க, எதிர்ப்பாக வாக்களிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யுங்க, எம்எல்ஏவிலிருந்து தகுதி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்பி வேலுமணி தலைமையில். இரு தரப்பிலுமே கொடுக்கப்பட்ட கடிதம் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அக்செப்ட் ஆகலை. இது வரைக்கும் என்ன முடிவுன்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனை வந்து ஏடிஎம்கேல போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் இதுதான் கள நிலவரம். நாளைக்கு என்ன நடக்கும்? ஆக்சுவலாக கட்சியின் பொதுச் செயலாளரான இபிஎஸ் அவர்களையே எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற கடிதம் சபாநாயகர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கே கூட எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 26 எம்எல்ஏக்களும் வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு.
என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கும். இது போல் மோர் கண்டென்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பை.